தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி சென்ற உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும், இது தொடர்பாக முதல்வர் விஜய் விரைவில் தங்களை சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஏழை மக்களை முதல்வர் கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவித்தனர். எம்எல்ஏக்கு பிஏக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கார் கொடுப்பாராம். இதெல்லாம் எந்த விதத்தில் நாயங்க? மக்கள் பணத்தை எடுத்து அவருக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு செய்யறதுக்கு தான் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரா? எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் கேட்கணுங்க. ஒரு கோரிக்கை நிரந்தர பணி எங்கள் சங்கத்துக்கு யூனியன் ஆஃபீஸ் அங்கே உள்ள வேணும். ரிப்பன் பாண்டியில் அது நடக்கலைன்னா கண்டிப்பாங்க முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கணும். நாங்கள் எல்லாரும் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் கையெழுத்து வாங்கிறோங்க. ஒரு லட்சத்துக்கு மேலே கையெழுத்து இருந்தால் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இருந்தால் அந்த பேப்பர் அதனுடைய கோரிக்கை நான் முதல்ல பார்ப்பேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் பொதுமக்களோட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறோம். கம்யூனிஸ்ட் தலைவருங்க சண்முகம் வீரபாண்டியன் தோற அவரை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. தோழருங்க கண்டிப்பாக முதல்வர் எங்களை சந்திக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும்.